நான் இருக்கிறது அல்லேலுயா டவர்ல இருக்கிறேன். அப்ப அந்த அல்லேலுயாக்குன்னே ஒரு 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 தினுசா இருக்கணும் அது. ஆமா, நல்ல சத்தமா சந்தோஷமா கரங்களை உயர்த்தி நல்லா அல்லேலுயா அல்லேலுயா அல்லேலுயா. எஸ், ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. துதி திருவிழாவுக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் வணக்கங்க. எங்க ஊர்ல எல்லாம் வணக்கம் சொன்னா திரும்பவும் மரியாதையா சந்தோஷமா சொல்வாங்க. முதல்ல சொன்ன வணக்கத்தை நான் அழிச்சிடுறேன். முதல்ல இருந்தே வணக்கத்தை சொல்றேன், நீங்க திரும்பி சொல்லுங்க. இது நமது பாரம்பரியம். எல்லாருக்கும் வணக்கங்க. வணக்கங்க. ஹல்லேலூயா, that's the spirit. ஆமென், ஆமென். எங்களுடைய இன்றைய தென்றல்ல இந்த வாரம் முழுவதுமாய் அடிச்சுவடுகள், ஃபுட் பிரிண்ட்ஸை பத்தி நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம். இட் ஹேப்பன் டு பி இது மாதத்தின் முதல் நாள். நம்மளுடைய துதி ஆராதனையினுடைய முதல் நாள். ஆமென், ஆமென். இன்றைய தென்றல் நீங்க எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. இன்றைக்கு நாங்கள் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற நாள் இது. ஆமென், நீங்க திரும்பி பார்த்து ஆமென், கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு வந்த வழிகளை, உங்களுடைய பாதச்சுவடுகளை நீங்களே பார்த்து ஆமென், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற நாள் இந்த நாள். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் நன்மை செய்திருக்கிறார். அல்லேலூயா, டவருக்கும் நன்மை செய்திருக்கிறார். ஆமென். எல்லாரும் கண்களை மூடி Thank you Jesus. இந்த துதி திருவிழாவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்தி நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். just pronounce this name Jesus. Jesus. திரும்பி பார்க்க போறோம் ஆண்டவரே. Yes Jesus. உமக்கு நன்றிகள் இருக்கு. கரங்களை உயர்த்தின உங்க இருதயங்களை உயர்த்துங்க. உங்க சிந்தனைகளை ஒருமுகப்படுத்துங்க. இருதயங்கள் நேராமதா நேரலையில பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு குடும்பங்களே, நீங்க எல்லாரும் இருக்கிற இடத்துல இருந்தே ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. உலகம் முழுவதும் நம்ம ஒருமனப்பட்டு இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்க்க போறோம். கர்த்தருக்கு நன்றி சொல்ல போறோம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தடைகள் விலகும். எங்களை அர்ப்பணிக்கிறோம்னு சொல்லுங்க. எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஓ, இந்த 10 நாள் திருவிழாவின் முதல் செஷன்ல எங்களை நாங்க கம்ப்ளீட்டா சரண்டர் பண்ணுகிறோம் ஆண்டவரே. We surrender ourselves Lord. ரேமா ராத்தோ ஷேத ரீபா பாபா. யாரும் மௌனமா இருக்க கூடாது. வசனம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? மரித்தவர்களும் மௌனமாய் இருப்பவர்களும் கர்த்தரை துதியார்கள். God never likes silence. Amen. அவரை துதிக்கிற சத்தம், பரலோகத்திலே ஒரு சத்தம், ஆர்ப்பரிப்பின் சத்தம், பரலோகத்திலே தேவ தூதர்கள் இடுகிற சத்தம், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சத்தமா பரிசுத்தர் 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 என்று ஆர்ப்பரிக்கிற சத்தம். இதோ இந்த மாலை வேளையின் ஹல்லேலூயா முதல் செஷன்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து நல்லா சோத்தரிங்க பார்க்கலாம். தடைகள் விலகட்டும், தடைகள் விலகட்டும், தடைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால. இந்த துதி திருவிழாவிலே அற்புதங்கள் நடக்கும். அதுக்கு விரோதமா இருக்கிற தடைகள் இங்க துதிக்கும் பொழுதே அற்புதங்களை கர்த்தர் செய்வார். இங்க துதிக்கும் பொழுதே ஜனங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்புவார். அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் இயேசுவின் நாமத்திலே திறக்கப்படும். கட்டப்படாத வீடுகள் கட்டப்படும். பிரிந்திருக்கிற குடும்பங்களை கர்த்தர் ஒருமுகப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஃபினான்ஷியல் கர்சஸ் எல்லாம் பிரேக் ஆகும் இயேசு நாமத்துல. ஹல்லேலூயா. கட்டுகள் அறும், நுகங்கள் முறியும் இயேசுவின் நாமத்துல. அது எல்லாத்துக்கும் விரோதமாக இப்பொழுது வானமண்டலத்தை கர்த்தர் கிளியர் பண்ணும்படியாக எல்லாரும் வானத்துக்கு நேரா கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி let the heavens open. வானம் திறக்கப்படுவதாக. ஊழியக்காரர்கள் எங்க இருந்தாலும் ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. திருச்சபையின் மக்கள் தைரியமா ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. வானம் திறக்கப்படுவதாக. let the heavens open. let the heavens open. let the heavens open. தடைகள் முறியடிக்கப்படுவதாக. அபிஷேகம் பெற்ற பிள்ளைங்க அந்நிய பாஷைகளிலே பேசி லேமா ராத்தோ ஹக்க ரபதோ ஷியாத்தா ரபா ஹத்துரா பாபா
we pronounce it இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் நாமத்திலே இந்த எல்லைகளை நாங்கள் சுத்திகரிக்கிறோம். we take authority over this territory. we take authority over my people's territory. இயேசுவின் நாமத்திலே அதிகாரம் உள்ளவராய் கர்த்தர் இந்த உலகத்தில் அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்தது போல அதிகாரம் உள்ளவராய் இந்த 10 நாட்களும் அற்புதத்தின் நாட்கள். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அற்புதத்தின் நாட்கள், அற்புதத்தின் நாட்கள், அற்புதத்தின் நாட்கள், விடுதலையின் நாட்கள். துதி திருவிழாவை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக கரங்களை தட்டி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எங்களை அர்ப்பணிக்கிறோம்னு சொல்லுங்க பார்க்கலாம். எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். இன்னும் பலமா, இவ்வளவுதானா? இன்னும் பலமா. come on church, நல்ல கரங்களை தட்டி thank you Jesus, thank you Jesus. எல்லாரும் என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க. அப்பா, அப்பா, என் ஆவி, என் ஆவி, என் ஆத்துமா, என் ஆத்துமா, என் சரீரம், என் சரீரம் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன், உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென், 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 ஆமென். This is a very old story. ஒரு ரொம்ப பழமையான ஒரு கதை. ஒரு கடற்கரை ஓரத்துல 2 செட் ஆஃப் ஃபுட் பிரிண்ட்ஸ், 2 ஜோடி பாதச்சுவடுகள் இருந்துச்சு. அலைகள் வரும் பொழுதெல்லாம் அந்த 2 ஜோடி ஒரு ஜோடியா மாறிடுச்சான். அப்போ அந்த குட்டி பையன் ஆண்டவரை நோக்கி கேட்டானா, அப்பா நீங்க வாழ்க்கையில என் கூடவே வரீங்க, அதனால தான் அந்த 2 செட் ஆஃப் ஃபுட் பிரிண்ட்ஸ். ஆனால் அலைகள் வரும் பொழுதெல்லாம் ஒரு ஜோடி தான் இருக்குது, ஏன்பா என்னை விட்டுட்டு போனீங்க அப்படின்னு கேட்டுச்சான். அப்போ ஆண்டவர் சொன்னாரா, அலைகள் வரும் பொழுதெல்லாம் நீ பார்க்கிற அந்த ஒரு ஜோடி உன்னுடையது இல்லை, அது என்னுடையது. அப்போ என்னுடைய கால் தடங்கள் எங்கே போனது தெரியுமா? தகப்பன் மேலே அவர் சுமந்ததனால, அவர் சுமந்ததனால, அவர் நம்மை சுமந்து இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் நம்மளை சுமந்து இருக்கிறார், அவர் நம்மளை சுமந்து இருக்கிறார். ஹல்லேலூயா. திரும்பி பார்த்து நன்றி சொல்ல போற ஆண்டவருக்கு. திரும்பி பார்க்கிறேன் லமராதோ ஷேதரபா வந்த பாதையை கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். பல்லமா. திரும்பி பார்க்கிறேன், கை தட்டி வந்த பாதையை எல்லாரும் கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நடத்தி நீரனை அமர்ந்த தண்ணீர் அண்டையில் தூக்கி நீரனை உந்தன் பிள்ளையாக்கினே, திருப்பி தர ஒன்றுமில்லையே. திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். One more time. திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க திரும்பி பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். ஒண்ணா இரண்டா ஆயிரக்கணக்கான நன்மைகள். இன்னைக்கு நம்ம இந்த ஆலயத்தில் அமர்ந்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லாமல் ஆரம்பித்தது அற்பமான ஆரம்பத்தை ஹல்லேலூயா கர்த்தர் அசட்டே எண்ணாதபடி இன்றைக்கு அலங்கத்திலே அமர வைத்திருக்கிறார். ஆமென். ஆரம்பம் அற்பம், ஆனா அமர்ந்து இருக்கிறது எங்க? அலங்காரமான அலங்கத்துக்குள்ள. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி அரண்மனையில அமர செய்திருக்கிறார். இன்னைக்கு நீங்க திரும்பி பார்த்து நல்ல விஷயம் நிறைய இருக்கும், கெட்ட விஷயமும் நிறைய இருக்கும். நல்ல விஷயமா இருந்தா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அப்ப கெட்ட விஷயமா இருந்தா புலம்பு சொல்றியா? கெட்ட விஷயமா இருந்தா இதை விட அதுக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா எப்பெல்லாம் கெட்டது ஏதாவது ஒரு தீமையான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்குதோ அப்போதான் ஆண்டவருடைய அந்த தோள்ல சுமக்கப்படுகிற அனுபவம் நமக்கு கிடைக்கும். அலைகள் மத்தியிலே நம்மை சுமப்பவர் கர்த்தரே. ஆமென். ஹல்லேலூயா. நடத்தி நீர் என்றோ அமர்ந்த தண்ணீர் அண்டையில்
ஆக்கினீர். இன்னைக்கு திருப்பி தரோம், ஒன்றுமில்லையே இல்லை, திருப்பி தரோம் ஆண்டவரே. எங்களுடைய துதியை திருப்பி தரோம், துதியை திருப்பி தரோம், எங்களுடைய நன்றிகளை திருப்பி எங்களுடைய தருகிறோம், நன்றிகளை திருப்பி தருகிறோம். திரும்பி பார்க்கிறேன். கை தட்டி வந்த பாதையை கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல். நீங்க மட்டும் சத்தமா திரும்பி பார்க்கிறேன், திரும்பி பார்க்கிறேன். நல்ல சத்தமா. வாவ். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். மாறாவின் கசப்பை என்னில் நீங்க செய்தீரே, மதுரமான வாழ்வை எனக்கு திருப்பி தந்தீரே. மாறாவின் கசப்பை என்னில் நீங்க செய்தீரே, மதுரமான வாழ்வை எனக்கு திருப்பி தந்தீரே. மகிழ்ச்சியினால் எந்த உள்ளம் நிரம்ப செய்தீரே, மகிழ்ச்சியினால் எந்த உள்ளம் நிரம்ப செய்தீரே. மகிமைப்படுத்துவேன் மகிமைப்படுத்துவேன், ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவேன். மகிமைப்படுத்துவேன் மகிமைப்படுத்துவேன், ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை மகிமைப்படுத்துவேன். எல்லாரும் மகிமைப்படுத்துவேன். நல்ல கை தட்டி மகிமைப்படுத்துவேன், ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவேன். நல்ல கை தட்டி மகிமைப்படுத்துவேன் மகிமைப்படுத்துவேன், ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். Thank you Jesus. திரும்பி பார்க்கிறேன் இயேசுவே. வந்த அப்பா, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உங்க கிருபை. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். 7 முறை நன்றி சொல்ல போறோம். அப்பா நன்றி ஆண்டவரே, நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உங்க கிருபை, இந்த சபையில நிற்பது உங்க கிருபை. அப்பா இன்னைக்கு துதிக்கிறது உம்முடைய கிருபை. அப்பா இன்னைக்கு உயர்த்துவது உம்மை கிருபை. ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துவது அப்பா அதுவும் உங்களுடைய கிருபை. உங்க பிள்ளையா இருப்பது உங்க கிருபை. அப்பா எங்களை நிற்க செய்தீரே. நன்றி 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 ஆண்டவரே. ஆமென். ஆண்டவருக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது பத்தாது. நம் வாழ்நாள் எல்லாம் ஆமென் நாம் நன்றி சொன்னாலும் அது பத்தாது. ஹalleluya. அதனால தான் சொல்றோம், இருக்கிற நாள் வரைக்கும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போறோம். உயிருள்ள வரை உன்னதருக்கு நன்றி சொல்லுவதே பாக்கியம். ஆமென். உயிருள்ள வரை உன்னதருக்கு நன்றி சொல்லுவதே பாக்கியம். ஆமென். ஹalleluya. ஹalleluya. இந்த 10 நாள் திருவிழாவில் இன்னையிலிருந்து அற்புதம் ஆரம்பிக்க போகுது. ஆமென். 10 நாள் திருவிழாவில் ஓ ஜீசஸ், எதிர்பார்ப்போடு கூட வருகிறவர்கள் 10 நாளும் அற்புதத்தை பெறுவார்கள். ஆமென். வந்து பாருங்கன்னு சொல்ல போறீங்க. இன்னைக்கு முதல் நாள் வந்தவங்க நீங்க பாக்கியம் பெற்றவங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க பாக்கியம் பெற்றவங்க, நீங்க பாக்கியம் பெற்றவர்கள். உங்களுக்காக ஒரு வேலையை கர்த்தர் கொடுக்கிறார். என்ன வேலை தெரியுமா? வந்து பாருங்கள். வேற எதுவும் சொல்ல வேணாம், வந்து பாருங்கள். என்ன சொல்லணும்? வந்து பாருங்கள். நல்லா சொன்னீங்க போங்க. எனக்கே புரியல நீங்க சொல்றது. அழகா சொல்லுங்க பார்க்கலாம். வந்து பாருங்க. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். வந்து பாருங்க. ஃபோன் பண்ணி சொல்லணும், நேரா சொல்லணும், நேரா பக்கத்துல போய் கூப்பிடணும். எல்லாரையும் வந்து பார்க்க சொல்லுங்க. கர்த்தர் அறிவிக்கல்ல, நம்மை நிரூபிக்கவே அழைத்திருக்கிறார். ஹalleluya. இந்த 10 நாட்களும் நாம் ஆராதிக்கிற தெய்வம் உயிருள்ளவராய் இதே ஆலயத்தில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நிச்சயம் செய்வார். ஆமென். இம்மட்டும் நடத்தினவர் ஆமென், இனிமேலும் நடத்துவார். எஸ், இனிமேலும் அவர் தாங்குவார். ஆமென், இனிமேலும் நம்மளை சுமப்பார். ஆமென், ஹalleluya. ஹalleluya. கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக ஆண்டவர் எங்களுக்கு ஒரு அழகான ஒரு கோரஸ் அவனை கொடுத்தாரு. அதாவது இப்போதைக்கு கோரஸ் லெவல்ல இருக்குது, அதுக்கப்புறம் பாடல் சரணம் எல்லாம் வரும். ஆமென். ஆனாலும் இன்றைக்கு அந்த கோரஸ் உங்கள் மத்தியில் நாங்கள் பாடணும்னு ஆசைப்படுறோம். ஆண்டவர் இல்லாமல் வாழ்வில்லை. ஹalleluya. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அவர் இல்லாமல் வாழ்வில்லை. நீரின்றி வாழ்வில்லை. வாழ்வில்லை. நீரின்றி மீன் வாழாது. ஆமா, இன்னைக்கு சொல், நீரின்றி மீன், நீர் இல்லாம மீன் வாழுமா? வாழாது. ஆமா, இன்னைக்கு சொல்ல போறப்பா, நீரின்றி என்னால வாழ முடியாதுப்பா.
உண்மையிலே எத்தனை பேரால சொல்ல முடியுமோ அவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நீர் இல்லாம என்னால வாழ முடியாது. சத்தமா சொல்லுங்க, நீர் இல்லாம என்னால வாழ முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க உணவு இல்லாம 40 நாள் வாழலாம், தண்ணீர் இல்லாம 3 நாள் வாழலாம், நம்பிக்கை இல்லாம ஒரு நிமிடம் கூட வாழ முடியாது. நான் சொல்றேன் இயேசு இல்லாம வாழ்கிற வாழ்க்கை வாழ முடியும், ஆனா அர்த்தம் இருக்காது. வாழ்க்கையில இருக்காது. ஆமென். இயேசு இல்லாத வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்ல. ஆமென். இன்றைக்கு யாரெல்லாம் இயேசுவை பெற்றிருக்கிறீர்களோ நீங்கள் எல்லாம் அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழுறீங்கன்னு அர்த்தம். Hallelujah. You are living a meaningful life. Yes. இன்னைக்கு நீங்க யோசிக்கலாம், ஆண்டவர் அறியாத எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்க நல்லா தானே வாழறாங்க, நல்லா வாழறாங்க, ஆனா மீனிங்ஃபுல்லா வாழல. நல்லா தான் வாழறாங்க, ஆனா பர்பஸ்ஃபுல்லா வாழல. இன்றைக்கு கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். எதற்காக தெரியுமா? வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்காக அல்ல, பர்பஸ்ஃபுல்லான வாழ்க்கையை வாழ்வதற்காக, அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். எங்க கூட சேர்ந்து பாடுங்க. ஒரு 4 வரிகள் தான், ஆனா சீக்கிரமா கற்றுக்கொண்டு பாடலாம். ஆமென். நீர் இல்லாமல் வாழ்வே இல்லை, நீர் இல்லாமல் வாழ்வே இல்லை. பாடுவீங்களா? நீர் இல்லாமல் வாழ்வே இல்லை. நல்ல பலமா, சத்தமா, சந்தோஷமா, தைரியமா. நீர் இல்லாமல் வாழ்வே இல்லை. நீர் நீரே பரிசுத்தர், நீர் ஒருவரே உன்னதர். நீர் நீரே பரிசுத்தர், நீர் ஒருவரே உன்னதர். உம்மை உயர்த்துவேன் வாழ்நாளெல்லாம், உம்மை உயர்த்துவேன் வாழ்நாளெல்லாம். இந்த வாழ்க்கையே நீங்க கொடுத்ததுதான். உம்மை உயர்த்துவேன் வாழ்நாளெல்லாம், உம்மை உயர்த்துவேன் வாழ்நாளெல்லாம். நீர் இல்லாமல் வாழ்வே இல்லை. பாடலாமா எல்லாரும்? நீர் இல்லாமல் வாழ்வே இல்லை. உங்க வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்ந்தவர்களா சத்தமா? நீர் இல்லாமல் வாழ்வே இல்லை. இன்னொரு தடவை. நீர் இல்லாமல் வாழ்வே இல்லை, நீர் இல்லாமல் வாழ்வே இல்லை. நீர் நீரே பரிசுத்தர், ஒருவரே உன்னதர். நீர் நீரே பரிசுத்தர், நீர் ஒருவரே உன்னதர். நீர் நீரே பரிசுத்தர், நீர் ஒருவரே உன்னதர். கரங்களை உயர்த்தி உம்மை உயர்த்துவேன் வாழ்நாளெல்லாம், உம்மை உயர்த்துவேன் வாழ்நாளெல்லாம். உம்மை உயர்த்துவேன். எல்லாரும் சொல்லலாமா? உம்மை உயர்த்துவேன் வாழ்நாளெல்லாம், உம்மை உயர்த்துவேன் வாழ்நாளெல்லாம். ஒரு நாள் ஒரு பாஸ்டர் கிட்ட ஒரு நண்பர் வந்து, நான் சாட்சி சொல்லியே ஆகணும் ஐயா, இன்னைக்கு சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொன்னாராம். பரவாயில்ல சொல்லுங்கன்னு சொன்னா, அவர் வந்து சொன்னாராம், ஐயா நான் நிற்பதும் நிர்மலா கூட இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபைன்னாராம். நிறைய பேருக்கு புரியல. சோத்திரம். அதனாலதான் நம்ம சபையில டியூப் லைட் இல்ல. அல்லேலூயா. இன்னொரு தடவை சொல்றேன், நான் நிற்பதும் நிர்மலா கூட இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. யாராவது நிர்மலா இருந்தீங்கன்னா கோச்சுக்காதீங்க, இது சொந்த கற்பனை. நிர்மலா கூட இருப்பதும் சுத்த கிருபை. நான் சொல்றேன் பாருங்க, இன்றைக்கு பாதாளத்துல இறங்காம பாடுகள் ஊடாய் செல்லாமல் இன்றைக்கு ஆலயத்துல நிக்கிறீங்களே, பக்கத்துல தட்டி சொல்லுங்க, நீங்க ஆலயத்துல நிக்கிறீங்க. நீங்க இந்த ஆலயத்துல நிக்கிறீங்க. சத்தமா சொல்லுங்க, நீங்க ஆலயத்துல நிக்கிறீங்க. ஆலயத்துல நிக்கிறீங்க. நிஜமாவே இருக்கிறீங்களா? இங்கதான் இருக்கிறீங்களா? இருக்கிறோம். இங்கதான். இங்கதான் இருக்கிறீங்களா? இருக்கிறவங்க மாத்திரம் ஒரு சத்தம், ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நாங்கள் நிற்பதும், நாங்கள் நிற்பதும், நிர்மூலமாகாமல் இருப்பதும், நிர்மூலமாகாமல் இருப்பதும் கிருபையே, கிருபையே. எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்றீங்க? எஸ். எத்தனை மக்கள் நம்மை அழுத்த நினைக்கிறார்கள். நம்முடைய அழிவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சமூகம் ஒரு பக்கம் இருக்க, நம்மை
தாங்கி நிறுத்துகிற தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அவர் இம்மானுவேலன், Yes, Jesus. நம்மோடு கூட இருக்கிறவர். இருக்கிறவர். God with us. Yes. Emmanuel, தேவன் நம்மோடு கூட. பக்கத்துல பார்த்து தைரியமா இருங்க, அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய கிருபை தான், அவருடைய கிருபை தான் நம்மை தாங்கி கொண்டு வருகிறது. ஆமென். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர், இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க ஒரு சின்ன தப்பு பண்ணா கண்டும் காணாமல் இருப்பீர்களா? இருக்க மாட்டோம் இல்லை? ஒரு சில பேர் ஒரு அடி போடுவாங்க, ஃபஸ்ட் எடுத்தோன்னா அடி தான். ஒரு சில பேர் திட்டுவாங்க, ஒரு சில பேர் நல்ல விஷயத்தில் சொல்லுவாங்க. ஆனாலும் நம்ம என்ன தப்பு பண்ணாலும் ரியாக்ட் பண்ணுகிறது தான் பெற்றோர்னுடைய ஒரு இயல்பு. ஆமாம். இன்னைக்கு அவர் அப்பா நம்ம பிள்ளைங்கன்னா நம்ம தப்பு பண்ணும் போதெல்லாம் அவர் ரியாக்ட் பண்ணியிருந்தா இன்னைக்கு நம்ம ஒருத்தரும் இங்கே இருந்திருக்க முடியாது. ஆமாம். ஆனால் இன்றைக்கு நம்ம நிர்மூலமாகாமல் இந்த இருக்கையில் அமர்ந்து கொண்டிருக்கிறோம்னா அவருடைய கிருபை நம்மளை தாங்கி இருப்பதனால. ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை தான் பாட போறோம். நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உங்க கிருபையே. பாடலாமா? நான் நிற்பதும் நான் நிர்மூலமாகாமல் இருப்பதும், நான் நிற்பதும் நான் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உங்க கிருபையே, உங்க கிருபையே, உங்க கிருபையே, உங்க கிருபையே. நான் நிற்பதும் நான் நிற்பதும் நான் நிர்மூலமாகாமல் இருப்பதும், நான் நிற்பதும் நான் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உங்க கிருபையே. நல்ல கை தட்டி பாடலாமா? உங்க கிருபையே, உங்க கிருபையே, உங்க கிருபையே. One more time. நான் நிற்பதும் நான் நிற்பதும் நான் நிர்மூலமாகாமல் இருப்பதும், நான் நிற்பதும் நான் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உங்க கிருபையே, உங்க கிருபையே. சத்தத்தை உயர்த்தி உங்க கிருபையே, உங்க கிருபையே, உங்க கிருபையே. உம்மை உயர்த்துவேன் வாழ்நாளெல்லாம், உம்மை உயர்த்துவேன் வாழ்நாளெல்லாம், உம்மை உயர்த்துவேன் வாழ்நாளெல்லாம், உம்மை உயர்த்துவேன் வாழ்நாளெல்லாம். இன்றைக்கு வாழ்நாளெல்லாம் கர்த்தர் நம்ம உயர்த்த 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 உயர்த்த. ஆமென். உண்மையிலேயே நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம்னா நீங்க ஆண்டவரை உயர்த்துகிற ஜனம். ஆமென். அதனால தான் இன்றைக்கும் ஆண்டவருடைய ஃபேவர், அவருடைய தயவு, அவருடைய கிருபை உங்க மேல இருக்கிறது. எஸ். இந்த ஆலயத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற விஷயத்துல இது ஒன்று. ஆமென். இந்த ஆலயத்தில் இருக்கிறவர்கள் துதிக்கிற ஜனம். ஆமென். இந்த ஆலயத்தில் இருக்கிறவர்கள் ஜெபிக்கிற ஜனம். ஆமென். ஒரு துதிக்காகவே ஒரு பெருவிழா எடுக்கிற ஜனக்கூட்டம். ஹalleluya. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. கர்த்தரை துதிப்பதற்காகவே ஆமென் 10 நாட்கள் அவருக்கென்று அதை நியமிக்கிற ஒரு கூட்ட ஜனம். ஆமென். எப்படிங்க ஆண்டவர் உங்களுக்கு இறங்காமல் இருப்பார்? ஹalleluya. ஹalleluya. அந்த ரகசியத்தை அப்பா கத்துக்கிட்டதுனால தான் துதிச்சே ஜெயிச்சிருக்காங்க அப்பாவும் அம்மாவும். ஆமென். கரங்களை தட்டி இந்த திட்டத்துக்காக, அப்பாக்காக அம்மாக்காக நாங்க நன்றிகளை எடுக்கிறோம். அப்போஸ்தலர் பாலச்சந்தர் அங்கிளையும் அம்மாவையும் கர்த்தர் தெரிவு செய்து 7 பிள்ளைகளை கொடுத்து நிறைவான நன்மையினாலே நடத்தி கொண்டு வருகிறார் என்றால் ஹalleluya. இந்த துதியில அவர்கள் கண்டு கொண்ட அற்புதம் தான். ஆமென் சொல்லுங்க. அதனால தான் இதுக்கு மட்டும் துதி திருவிழா. ஹalleluya. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். You know one thing, praise 3 காரியங்களை கற்றுக் கொடுக்க போறோம். Praise is power. ஆமென். சொல்லுங்க. Praise is power. ரெண்டாவது என்ன நீங்க சொல்லுங்க. Praise is purpose. Praise is purpose. மூன்றாவது ஒரு காரியம். Praise is personal. ஆமென். ஆமென். நிறைய ஜெப கூட்டத்துக்கு போறோம்.
நிறைய ஜெப குறிப்புகளை எழுதி வைத்திருப்பார்கள், நிறைய ஜெப குறிப்புகளை கொடுப்பாங்க. என்னைக்காவது யாராவது எனக்காக துதிங்கன்னு சொல்லியிருக்கிறாங்களா? அங்கிள், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் யாராவது உங்களை எனக்காக நீங்கள் அழகாக பாடுறீங்க பாஸ்டர், துதிச்சிங்கன்னு யாராவது கேட்டிருக்கிறாங்களா? இது வரைக்கும் கேட்கவே முடியாது, இனிமேலும் கேட்கவே முடியாது. ஏன்னா துதி பர்சனல். துதி உங்களுடையது, 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 ஒவ்வொருத்தருடையது. ஆமென். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று நீங்கள் 1000 பேர்கிட்ட சொல்லலாம். ஆமா. ஆனா எனக்காக துதித்துக் கொள்ளுங்கள், என் சார்பா நீங்க கொஞ்ச நேரம் துதிச்சுக்கோங்க ஆண்டவரேன்ட்டு யாராலையும் ஒருவராலையும் ஒருத்தர்கிட்ட கூட சொல்ல முடியாது. பிகாஸ் praise is personal. அதனால தான் இங்க துதிக்க வந்திருக்கீங்க. ஆமென், ஆமென், ஹalleluya. நேரலையில பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் சொல்லுகிறேன், அதனால தான் நீங்க துதித்து கொண்டிருக்கீங்க. ஆமென், ஹalleluya. பக்கத்துல பாசுங்க, அது உங்களுடைய துதி, இது உங்களுடைய துதி, உங்களுடைய துதி, உங்களுடைய துதி. நீங்க கர்த்தருக்கு உகந்ததா உங்களுடையதா ஒன்று கொடுக்க முடியும்னா அது துதி மாத்திரம்தான். ஆமென். அதனால தான் அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவராய் அவர் இருக்கிறார். துதிகளை சுகந்த வாசனையாக அவர் ஏற்றுக்கொள்ளுகிறவராய் இருக்கிறார். அதனால தான் துதிகளிலே அவர் பிரியம் கொள்ளுகிறார். ஆமென், ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு நாங்க யோசித்து நீங்க ஒரு 10 நாள் இங்க தேவ மனிதர்கள் வந்து உங்களை வர்ஷிப்ல வழி நடத்துக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா அது மாத்திரம் பத்தாது. இந்த துதி பெருவிழா நிறைவாய் நடக்கணும்னா இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க ஆண்டவரை துதிக்கணும். You are not a spectator. நீ பார்வையாளர்கள் அல்ல, நீங்க பார்ட்டிசிபென்ட். ஆமென். நீங்க கர்த்தரை துதிக்க வந்தவங்க மாத்திரம் 2 கரங்களை உயர்த்தி உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் சத்தமா சொல்லுங்க. உம்மை துதிக்க வந்திருக்கிறோம். 10 நாளும் துதித்தே ஜெயிப்போம்னு சொல்லுங்க. 10 நாளும் துதித்தே இந்த ஜெயம் மண்டலங்கள்ல இருக்கிற எல்லா எரிகோ கோட்டைகள் உடையட்டும் இயேசுவின் நாமத்தில். நாங்க துதி எடுக்கிற கரங்களை நல்லா தட்டி ரபாலா துஷேதே ரிபா பாபா பாபா. உம்மை உயர்த்துவேன் வாழ்நாளெல்லாம். ஹalleluya. உம்மை உயர்த்துவேன் வாழ்நாளெல்லாம். Worship is personal. Yes. உம்மை உயர்த்துவேன் வாழ்நாளெல்லாம். பின்னாடி இருக்கிறவங்கள நல்ல சத்தமா, சைடுல இருக்கவங்கள சத்தமா, உம்மை உயர்த்துவேன் வாழ்நாளெல்லாம். ஹalleluya, ஹalleluya. ஒரே வாழ்க்கைமா. ஆமென். அழகான வாழ்க்கை, அவரை துதிக்கிறதுக்கான வாழ்க்கை. ஆமென். ஒரு வர்ஷிப்பர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, என் கணவர் அடிக்கிற வர்ஷிப்பர் ஹஸ் 2 lives. 2 வாழ்க்கைகள் துதிக்கிறவர்களுக்கு உண்டு. அப்போ உங்களுக்குலாம் எத்தனை வாழ்க்கை? என்னக்கா இப்போதான் ஒரே லைஃப்னு அவர் சொல்றாரு, நீங்க என்னமோ 2 லைஃப்ன்றீங்களே. உயிர் உள்ள வரை இங்க, உயிர் பிரிந்த பின் அங்க. ஆமென். அவன் சாவை கண்டு பயப்பட மாட்டான், போராட்டத்தை கண்டு அஞ்ச மாட்டான், பிரச்சனையை கண்டு புலம்ப மாட்டான். இதுக்கு மட்டும் ஆமென் சொல்ல மாட்டீங்களே? சத்தமா எல்லாரும் சொல்லுங்க. இந்த துதி திருவிழாவில் இந்த 10 நாள நான் புலம்ப மாட்டேன்னு சொல்லுங்க சத்தமா. ஏசப்பா, அந்த 10 நாள நான் புலம்ப மாட்டேன். புலம்பாம இருந்தாலே பல அற்புதங்கள் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஹalleluya. கரங்களை தட்டி. ஆமென். We live twice. இங்க ஒரு வாழ்க்கை, ஒரே வாழ்க்கை, ஆண்டவரை துதிக்கிற ஒரு வாழ்க்கை இருந்துச்சுன்னா நித்திய காலமாய் அவரை துதிக்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். ஆமென். இன்னைக்கு சொல்லுங்க, நீர் இல்லாமல் வாழ்வே இல்லை. இந்த உலகத்துல இருக்கிற வாழ்க்கையும் கிடையாது, அவர் இல்லாம அந்த வாழ்க்கையும் நமக்கு கிடையாது. ஆமென். பாடலாமா? வாழ்வே இல்லை. சத்தமா. நீர் இல்லாமல் வாழ்வே இல்லை. ஜீசஸ். நீர் இல்லாமல் வாழ்வே இல்லை. நீர் நீரே பரிசுத்தர், நீர் ஒருவரே உன்னதர். நீர் நீரே பரிசுத்தர், நீர் ஒருவரே உன்னதர். உம்மை உயர்த்துவேன் வாழ்நாளெல்லாம். கரங்களை உயர்த்தி எல்லாரும். உம்மை உயர்த்துவேன் வாழ்நாளெல்லாம். One more time. உம்மை உயர்த்துவேன். உம்மை உயர்த்துவேன் வாழ்நாளெல்லாம். உம்மை உயர்த்துவேன் வாழ்நாளெல்லாம். You know, praise brings you to purpose. எனக்கென்று ஒரு ஜனத்தை ஏற்படுத்தினேன், அவர்கள்
என் துதியை என் வசனத்தை சொல்லி வருவார்கள் போட்டிருக்குதா? இல்ல, எதை சொல்லி வருவார்கள்? துதியை சொல்லி வருவார்கள். You will sing praises. ஆமென் சொல்லுங்களேன். This is your purpose. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் உலகத்தை மனிதனுக்காக சிருஷ்டித்தார். மனிதனை தன்னை துதிப்பதற்காகவே சிருஷ்டித்தார். ஆமென். That is your purpose. That is our purpose. ஆமா, இதுதான் நீ உருவாக்கப்பட்டதின் நோக்கம். அந்த நோக்கத்தை நீ அறிகிற இடம் எது தெரியுமா? துதிதான். நீங்க நல்லா பாருங்க, நல்லா துதிச்சுக்கிட்டே இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களா இருப்பாங்க. எத்தனை பேருக்கு ஆசை ஆண்டவருடைய சித்தத்தை நான் நிறைவேற்றணும், ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறோம் அப்படின்னு ஆசை உங்களுக்கு இருக்குன்னா இன்னைக்கு துதிங்க. Because if you fulfill his purpose, amen, automatically தேவ சித்தத்துக்குள்ள தான் நீங்க இருப்பீங்க. Yes. Hallelujah. Hallelujah. Amen. இந்த 6 செஷன் எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. அப்பா எங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த துதி திருவிழால 3 நாட்கள் கிட்டத்தட்ட 6 செஷன் அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச பொழுது ஆண்டவர்கிட்ட நாங்கள் உட்கார்ந்து கேட்டோம், எஸ்ஸப்பா இந்த செஷன்ஸ்ல நீர் எங்களோடு கூட இடைப்படணும், எப்படி என் ஜனத்தோட நீங்க இடைப்பட போறீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜெபத்தோடு உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஆண்டவர் கொஞ்ச நாட்களாக கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மந்த் ஃபுல்லாவே ஆண்டவர் எங்களுக்கு ஒரு டாபிக்கை கொடுத்து எங்களை பலப்படுத்தினார். இந்த இடத்துக்கான ஒரு டாபிக்கை ஆண்டவர் கொடுத்து எங்களை பலப்படுத்தினது தான் உண்மை. ஆமென். ஆமென். எங்களை ஆயத்தப்படுத்தினார். ஒரு மாச காலமா எங்களை ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். அது அப்படியே இருதயத்துல களி கூறி கொண்டே இருக்குது. அதை இந்த நாளில இங்க வருகிற வரைக்கும் அது அப்படியே ஒரு மகிமையை எங்களுக்குள்ள வைத்து கொண்டே இருந்தார். It gave us so much strength. Amen. அது எங்களை பலப்படுத்தியது. இன்றைக்கு இந்த 6 நாட்களும் கர்த்தர் உங்களையும் பலப்படுத்த போகிறார். ஆமென். இந்த 6 நாட்களும் கர்த்தர் இந்த 6 செஷன்லயும் உங்களையும் பலப்படுத்த போகிறார். அப்ப அந்த 6 குறித்து நாங்க யோசிக்கும் பொழுது ஆண்டவர் எங்களுக்கு ஒரு ஹீப்ரு வேர்ட் எங்களுக்கு கொடுத்தார். என்ன வேர்டுன்னா ஷெசாக். சொல்வீங்களா? ஷெசாக். வாயில நுழையாத பேரெல்லாம் சொல்றீங்க அக்கா. ஷெசாக், CHAZAK, ஷெசாக் அப்படிங்கிற ஒரு வேர்டை ஆண்டவர் எங்க கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்தார். அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் தியானிக்கும் பொழுது ஷெசாக் மீன்ஸ் ஸ்ட்ரென்த். ஷெசாக் என்றால் பலன் என்று அர்த்தம். யார்கிட்ட இருந்து பலன் தெரியுமா? உன்னதத்திலிருந்து பலன். தேவ பலன். சொல்லுங்க, தேவ பலன். நீங்க சாப்பிட்டு உங்களுக்கு கிடைக்காத பலன், நீங்க பூஸ்ட் ஹார்லிக்ஸ் குடிச்சு கிடைக்காத பலன், உன்னதங்களிலிருந்து புறப்பட்டு வருகிற தேவ பலனுக்கு பேரு தான் இந்த ஷெசாக். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த ஷெசாக் குறித்து நாங்கள் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எப்பவுமே நான் பல் மருத்துவராக இருக்கிறாருன்ட்டு அப்பா தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். எப்படி? ஆமல்ல. அதனால எப்பவுமே இந்த பல் மருத்துவம் படிச்சதுனால யாரையாவது நான் பார்த்து பேசினா அவங்க முகத்தை பார்த்தே பேச மாட்டேன், பல்ல பார்த்து தான் பேசுவாங்க. எத்தனை பல்லு சொத்தையா இருக்குது, உள்ள எத்தனை ஓட்ட உடைச்சல் இருக்குது, இந்த கம்பெனிக்கு ஏதாவது பட்டி டிங்கரிங் ஏதாவது பண்ணணுமா, அப்படிதான் பார்த்து பேசுவாங்க. நாளைக்கு உங்ககிட்ட வந்து சோத்திரம் பண்றவங்க எல்லாரும் வாய முடியும் சோத்திரம் சொல்லுவாங்க. அப்படி பழகிடுச்சு. சின்ஸ் ஐ எம் அ டென்டிஸ்ட், என்னுடைய பார்வை எல்லாம் அந்த பல்லு மேலே தான். அப்போது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளை என்னுடைய படிப்பிலிருந்து நான் எடுத்துக்கொண்டேன். எனி டென்டிஸ்ட் இயர் யூ வில் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு பல்லு ஓட்டை ஆயிடுச்சு, இல்லைன்னா ஒரு பல்லு ரொம்ப வீக் ஆயிடுச்சு அப்படின்னா பல்லு கட்டணும்னு வருவாங்க. பல்லு கட்டும் பொழுது 2 விதமாக பல்லு கட்டலாம். ஒன்று எடுத்தெடுத்து போடுற மாதிரி பார்த்துருக்கீங்களா? கழட்டி வச்சுருவாங்க, நைட் டைமில் கழட்டி வச்சுருவாங்க, வேணுங்கிற பொழுது எடுத்து மாட்டிப்பாங்க. இது ரிமூவபிள் பல்லுன்னு சொல்லுவோம், அப்ளையன்ஸ். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, அக்கா இது மேம் இது எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு ஃபிக்ஸ்டாகவே வேணும், கழட்டி மாட்டுறது வேண்டாம், ஃபிக்ஸ் பண்ணி வேணும். அப்போ அது ஃபிக்ஸ்டாக இருக்கணும்னா நாங்கள் செய்வது ஆஸ் டென்டிஸ்ட் நாங்கள் செய்வது என்னென்னா, எந்த பல்லு இல்லையோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற 2 பல்லை சப்போர்ட் எடுப்போம். என்ன எடுப்போம்? சப்போர்ட் எடுப்பீங்க. சப்போர்ட் எடுக்கிற பல்லு ஸ்ட்ராங்காக இருக்கணுமா வீக்காக இருக்கணுமா? பரவாயில்லையா, எல்லாரும் டென்டிஸ்ட் மாதிரியே பேசுகிறீங்களே, தெரிஞ்சிருக்கேன் உங்களுக்கு. பேசிக் நாலேஜ். சப்போர்ட் எடுக்கிற பல்லு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இந்த பல்லு நிற்கும், இல்லாத பல்லு இல்லை பலவீனமாக இருக்கிற பல்லு நிற்கும். இன்னைக்கு ஆண்டவர் தான் நம்மளுக்கு சப்போர்ட். அவரிடத்துல நம்ம சப்போர்ட் எடுக்கும் பொழுது நீங்களும் நானும் நிற்போம். சொல்லுங்க, நிற்பேன், நான் நிற்பேன். இந்த சப்போர்ட் தான் இந்த ஷெசாக். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென்.
இது சங்கீதம் 18ஆம் அதிகாரத்துல நாங்கள் தெரிந்து கொண்ட ஒரு காரியம். சங்கீதம் 18 எடுத்துக்கலாமா? Thank you Jesus. என் பெலனாகிய கர்த்தாவே, என் ஷெசாக்காகிய கர்த்தாவே, ஆமென் ஆமென். உம்மில் நான் அன்பு கூறுவேன், உம்மில் நான் அன்பு கூறுவேன். ஆண்டவர் நமக்கு பெலனாய் மாறி இருக்கிறார் என்பதற்கு இது 2ஆம் வசனம் தான் அடையாளம். நீரென் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. பாடுவீங்களா? நீரென் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. என் பெலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பெலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். எல்லாரும் கை இப்படி வச்சுங்க. நல்லா எத்தனையோ பேர் சொல்றாங்க ப்ரூஸ் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜின்னு சொல்றாங்க. நம்ம சொல்ல போறோம் அவர்தான் என்னுடைய பலன். ஆமென். சத்தமா சொல்லுங்க, அவர்தான் என்னுடைய பலன். அவர்தான் என்னுடைய பலன். நீங்க எந்த சூழ்நிலையில வந்திருக்கிறீங்க, என்ன பிரச்சனையோடு கூட நீங்க வந்திருக்கிறீங்க, என்னெல்லாம் நீங்க கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கீங்கன்றது எனக்கு தெரியாது. நான் சொல்றேன், உன் பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். நல்லா சத்தமா கைகளை தட்டி, என்னுடைய பலவீனத்திலே கர்த்தருடைய பலன். சத்தமா 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 விசுவாச அறிக்கையை 2 தடவை சொல்ல போறோம். சத்தமா கரங்களை தட்டி முன்னாடி இருக்கிறவங்க எல்லாரும் சொல்ல போறோம். என்னுடைய பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்கும். கரங்களை தட்டி சொல்லுங்க, என்னுடைய பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்கும். கரங்களை இப்படி வைத்து பாட போறோம். நீரென் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நல்ல கையை நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. நீரென் கண்மலை, நீரென் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. என் பெலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பெலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். இதுல இருக்கிற இந்த 6 விஷயங்களை குறித்து தான் இந்த ஒவ்வொரு செஷன்லயும் நம்ம தியானிக்க போறோம். ஆமென். இன்றைக்கு யார் தெரியுமா? நீரென் கண்மலை, என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீர். இந்த பிரைஸ் ஃபெஸ்டிவல்ல கண்மலை துதிக்க போறோம். கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீரென் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. என் பெலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பெலனாகிய கர்த்தாவே,
கண்மலை. சத்தமா சொல்லுங்க. அவர் என் கண்மலை. ஹalleluya. ஹalleluya. அவரை எப்படி வேணாலும் விவரிக்கலாம். நிறைய காரியங்களை வேதத்தில் அவரை விவரிச்சு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனா இந்த கண்மலைன்னு சொல்லும் பொழுது அவர் நமக்கு ஒரு நம்பிக்கையை தருகிற தெய்வமா இருக்கு. ஆமென். இன்னைக்கு உடைந்து போயிருக்கிறவங்க எல்லாருக்கும், பாடுகளோடு கூட வந்திருக்கிற எல்லாருக்கும் இந்த துதி திருவிழாவின் முதல் நாள் அவர் உன் கண்மலையானவர். ஆமென். He is giving hope. He is the rock. Amen. சொல்லுங்க, he is the rock. He is the rock. He is a God who rocks. தெரியுமா? நம்மள போற ஒரு தெய்வம் இல்ல. Amen. அவர் எங்க ஐயா சொன்ன அவர் நம்பிக்கையை கொடுக்கிற கண்மலை. Amen. இன்றைக்கு நம்பிக்கையற்று போயிருக்கிற உங்களை கர்த்தர் பலப்படுத்துகிறார்னா he is giving you hope ன்னு அர்த்தம். இன்னைக்கு அந்த கண்மலையின் இடத்துல நீங்க இப்படி வரும் பொழுது you receive strength. Amen. Shazak. 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 Amen. அந்த கண்மலை கிட்ட நீங்க இப்படி வந்தீங்கனாலே, அது கிட்ட இப்படி போனாலே உனக்குள்ள எல்லா சோர்வுகளும் வெளியே போய்கிட்டே. ஹalleluya. நிறைவானவர் வரும் பொழுது குறைவுகள் எல்லாம் ஒழிந்து போகும். கண்மலையானவர் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது நீங்கள் பலவீன பாண்டங்கள் அல்ல. உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து கண்மலையானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆமென். 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 இந்த ஷெசாக் குறித்து நாங்க பார்க்கும் பொழுது there was a very important definition இந்த ஷெசாக்குக்கு. என்னன்னா, இது எப்படிப்பட்ட பலன்னா, எப்போ இந்த பலன் விளங்குமா, உங்களுடைய எதிரிகள் உங்களை விட ஜாஸ்தியா இருக்கும் பொழுது. அதாவது நம்மை விட பலம் வாய்ந்தவர்கள் உனக்கு எதிரில் நிற்கும் பொழுது உனக்கு நல்லா தெரியும், இயற்கையா நேச்சுரலா நம்ம கண்டிப்பா ஜெயிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு எதிரிக்கு முன்னாடி நம்ம நின்று கொண்டு இருக்கும் பொழுது இவனை தோக்கடிக்கிறதுக்கான பலனை உனக்கு பின்னாடியும் முன்னாடியும் கொடுக்கிறார். தெரியுமா? That is the heavenly strength, you know. That is the heavenly power. Amen. Hallelujah. அந்த வல்லமையும் பலனும் நீ பலவீனமா இருக்கும் பொழுதே கிடைக்கிறது தான் இந்த செசாக். ஆமென். ஹalleluya. கர்த்தர் இப்ப நல்லா சொல்லுங்க, உன்னுடைய எதிரி எவ்வளவு பெருசாவனா இருக்கட்டும், உன்னுடைய பிரச்சனை எவ்வளவு மலையை விட பெருசா இருக்கட்டும், ஆமென், உன்னை பலப்படுத்துகிறவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர். சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிறவர், என்னை பலப்படுத்துகிறவர் மிகப்பெரியவர், எல்லாவற்றுக்கும் மேலானவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இன்னைக்கு சொல்லுங்க, என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். கண்மலையை பார்த்து அபயமிடுங்க. என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர். என் பலனாகிய கர்த்தாவே. Shazak, strengthen my people. என் ஜனத்தை பலப்படுத்துவீராக. பலவீனங்கள் மாறுவதாக, சோர்வுகள் அகன்று போவதாக. எஸ், சத்தமா. ஓ ரேமா ராத்தோ ஷேதே ரேஹா லாத்தூரா பஹாத்தூரா ப. Shazak. பலன் உண்டாகட்டும். ஹalleluya. ஹalleluya. அவர் நம் கண்மலையானவர். நல்லா கவனிச்சீங்கன்னா, அவ்வளவுதான் ராக் பாட்டம்க்கே போயிட்டேன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். அவ்வளவுதான், மேலெல்லாம் வர முடியாதுப்பா, முடிஞ்சு போச்சு. டாக்டர் சொல்லலாம் முடிஞ்சு போச்சு, வக்கீல் சொல்லலாம் முடிஞ்சு போச்சு, எதிர் வீட்டுக்காரன் எதிர்பார்த்தே சொல்லலாம் முடிஞ்சு போச்சு, உன் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் சொல்லலாம் முடிஞ்சு போச்சு, ஏன் ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் சொல்லலாம். இன்னும் என் தெய்வம் சொல்லல. ஆமென். இன்னும் இயேசு சொல்லல. ஆமென். இன்னும் இயேசு சொல்லல, இன்னும் முடிவு இல்ல. ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. ஹalleluya. ராக் பாட்டம்க்கு நீ போய் நின்னாலும் நீ எங்க தான் நிக்கிற தெரியுமா? ராக் மேல தான் நிப்ப. You hit the rock bottom அப்படின்னு சொல்வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒண்ணுமே இல்ல. ராக் பாட்டம் அப்படின்னு சொன்னா அந்த கடலில் இருக்கிற ஆழத்துல இருக்கிற அந்த சீ பெட், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. உங்களால எழும்பியே வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில even if you hit the rock bottom, remember you're hitting on the rock. Hallelujah. He is the rock.
சொல்லுங்க, he is my rock. He is my rock. He is my rock. He is my rock. இந்த ராக் எப்படிப்பட்ட ராக் தெரியுமா? உங்கள் கால்களை உறுதிப்படுத்துகிற ராக். கண்மலையில நிறுத்துகிற. ஆமென். கண்மலையின் மேல நிறுத்தி வைக்கிற இந்த ராக். ஆமென். ஆமென். எல்லாவற்றுக்கும் மேல இன்றைக்கு நாங்க வரும்பொழுது டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இங்கிலீஷ்ல ஆண்டவருடைய அந்த கண்மலை குறித்து நாங்க பார்க்கும் பொழுது ஒரு வேர்டை நாங்க பார்த்தோம். என்ன வேர்டு தெரியுமா? He is the sure foundation. Amen. Amen. He is the sure foundation. தமிழ்ல திட அஸ்திபாரம். திடமான அஸ்திபாரம். ஹல்லேலூயா. அந்த அஸ்திபாரம் நமக்காக ஏற்கனவே போடப்பட்டிருக்கிறது. இன்னொரு காரியத்தை நான் உங்க இடத்துல கேட்கிறேன், கரெக்டா பதில் சொல்லுங்களேன். ஒரு காரியத்தை தெய்வம் எப்போ ஆரம்பிக்கிறார் தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியறதில்லை. நம்ம வாழ்க்கையில பல காரியங்களை ஆரம்பிச்சிருக்கிறாரு நம்ம நினைக்கிறோம். நல்லா சொல்றேன், கவனிச்சுங்க. எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தர் ஆரம்பிக்கிறார் என்றால் அந்த காரியத்தை முடிக்காம அவர் ஆரம்பிக்கிறதே இல்லை. ஆமென். அதனாலதான் வசனம் அவரை குறித்து சொல்றது, God knows the end from the beginning. அந்தத்தில் உள்ளதை ஆதி முதலே அறிந்திருக்கிற கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அதனாலதான் அற்பமான ஆரம்பத்தை யாரும் அசட்டையா என்ன கூடாது. ஆரம்பம் அற்பமா தான் இருக்கும், முடிவு எப்படி தெரியுமா இருக்கும்? சம்பூர்ணமா இருக்கும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நீ வந்திருக்கிறது யார்கிட்ட தெரியுமா? ராக் கிட்ட. ஆமா. அந்த திட அஸ்திபாரம் அங்கிள் கிட்ட கேட்டா தெரியும். இன்றைக்கு உங்களுடைய ஆண்டு விழாவை ஆண்டவர் இத்தனை ஆண்டுகள் இந்த ஆலயத்தை அவர் நிறுத்தி வைத்திருக்கிறார்னா, இந்த ஆலயம் ஃபவுண்டேஷன் போட்ட நாட்களை அங்கிள் இன்னைக்கு கேட்டா சொல்வாங்க. அதுவும் ஆச்சரியமான ஃபவுண்டேஷன். எக்ஸிஸ்டிங்கா இருக்கிறத எதையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஆனா புதுசா ஒண்ணு மேலேயே கட்டப்படணும். ஆமென். அதுதான் ஆச்சரியம். எக்ஸிஸ்டிங் எதையுமே டிஸ்டர்ப் பண்ணாம புதுசா ஒண்ணு கட்டப்படணும். அது எப்படி கட்ட முடியும்? ஆமென். ஏற்கனவே ப்ளூ பிரிண்ட் சாமி போட்டுட்டார். ஹல்லேலூயா. ஏற்கனவே ப்ளூ பிரிண்ட் அவர் வரைஞ்சிட்டாரு, அவர் ஸ்கெட்ச் பண்ணிட்டாரு, அவர் எழுதிட்டாரு. இத செய்யறதுக்கு மட்டும் தான் நம்ம போனோம். அந்த கண்மலை ஆண்ட போய் நிற்கும் பொழுது அந்த போடப்பட்ட அஸ்திபாரத்தின் மேல இதோ கட்டப்பட்டு இருக்கிறது, அதுல அமர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு அங்கிள் அப்பா கிட்டயோ இல்ல கிளாடி அண்ணன் கிட்டயோ ஜாக் பிரதர் கிட்டயோ கேட்டா இந்த சர்ச்சுடைய அஸ்திபாரம் என்னன்னு கேட்டா அவங்க தைரியமா சொல்வாங்க, ஏசப்பா தான் எங்களுடைய அஸ்திபாரம். ஆமென். ஏசப்பா தான் எங்களுடைய அஸ்திபாரம். அவர்தான் எங்களுடைய கண்மலை. அவர்தான் எங்களுடைய கண்மலை. அவர் கண்மலையா இருப்பதனால தான் இந்த ஆலயம் இன்றைக்கும் நின்று கொண்டிருக்கிறது. இந்த ஆலயம் மாத்திரமல்ல, நீங்களும் நானும் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம்னா, நீரின் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு, என் பலனாகிய கர்த்தாவே, சத்தமா நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். இந்த செஸா கிட்ட இந்த பலனை நீங்க ரிசீவ் பண்ணனும்னா கண்மலை கிட்ட உங்களை இழுத்து கொண்டு வருகிறது என்ன தெரியுமா? துதி. ஆமென். இந்த கண்மலை கிட்ட உங்களை இழுத்து கொண்டு வருகிறது என்ன தெரியுமா? துதி. துதி. அதான் சொன்னேன், worship is personal, worship is power, worship is brings you to the purpose. Amen. Yes, amen. அந்த பவர் தான் பலன். பலன். அந்த பவர் தான் பலன். நல்லா நல்லா கவனிச்சீங்கன்னா, என்னுடைய நெருக்கமான சூழ்நிலைகள்ல என் மனைவி கிட்ட நிறைய விஷயங்களை சொல்லி நான் புலம்புவேன். அப்போ அவங்க சொன்ன ஒரே ஒரு காரியம், எப்பா உங்களுக்கு பலன் எங்க தெரியுமா? உங்க ஜெப அறையில போங்க, ஒரு அரை மணி நேரம் துதிங்க. அநேக வழிகள் மத்தியில அவரை துதிக்கும் பொழுது வழிகள் தானாய் திறக்கும். ஆமென். உன்னுடைய பாடுகள் மத்தியில பாட ஆரம்பிக்கணும். ஆமென். பாடுகளை புலம்ப ஆரம்பிக்க கூடாது. பாடுகள் என்ன பண்ணணும்? பாடு. ஆமா. வழிகள் என்ன பண்ணும்? வழிகள் துதிக்க ஆரம்பிச்சா ஆரம்பிச்சா வழிகள் எல்லாம் வழிகளாய் மாறும். ஆமென். 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 இன்னைக்கு பாடு வந்தா சத்தமா சொல்லுங்க, பாடு வந்தா நீ பாட பாட பாடு வந்தா, அப்படி பாடுகள் மத்தியில பாடுகிறவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள் என்றால் அந்த பாடுகளுக்குள்ள இருக்கிற வழிகள் எல்லாம் வழிகளாய் கர்த்தர் மாற்றுவார். Hallelujah. Where there was no way,
He was the one who created a way. Amen. Hallelujah. Hallelujah. அப்படி ரொம்ப சோர்ந்து போன ஒரு சிச்சுவேஷன். என் கணவர் என்கிட்ட நிறைய புலம்புவார். நான் அவர்கிட்ட சொல்வேன், என்கிட்ட புலம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இன்னைக்கு உங்ககிட்டயும் சொல்கிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் புலம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் முடிவெடுத்து பல வருஷம் ஆயிடுச்சு. புலம்புவது இல்லை. சத்தமா சொல்லுங்க, புலம்புவது இல்லை. புலம்பாதவங்க வாழ்க்கையெல்லாம் கொண்டாட்டமா இருக்கும், தெரிஞ்சுங்க. ஆமென். புலம்புறத நிறுத்தினாலே செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆமா ஆமா, வழிகள் கஷ்டம் பிரச்சனைலாம் இருக்கும், ஆனா புலம்பவே மாட்டேன் நான். போராட்டங்க வந்தாலும் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சிருவேன். துதிக்க ஆரம்பிச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா டோர்ஸ் ஓப்பன் ஆகும். இன்னைக்கு புலம்புறவெல்லாம் எங்க தெரியுமா போய் புலம்புவான்? உலகத்தின் வாசல்களில் தான் புலம்புவான். வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு வாசல்கள் நமக்கு உலகத்தில் இருக்கிறவனுக்கு அடைக்கப்படும், ஆனா துதிக்கிறவனுக்கு மட்டும் வானத்தின் வாசல் திறக்கப்பட்டிருக்கு. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. Thank you Jesus. அப்படி என்கிட்ட அவர் ரொம்ப ஷேர் பண்ணி தன்னுடைய கஷ்டத்தை, எங்க 2 பேருக்கும் ஒரே கஷ்டம்தான், ரொம்ப ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை. We were in the depths of somewhere. அப்போ ஆண்டவரிடத்துல நாங்கள் செபிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை ஒன்று, எங்களை தேற்றின வார்த்தை ஒன்று வந்தது. அந்த வார்த்தை வந்துச்சோ இல்லையோ, அந்த வார்த்தை பாடலாய் மாறினது. எங்களுடைய ஒவ்வொரு பாடுகள் மத்தியிலையும் கர்த்தர் பாடல்களை உருவாக்கி கொடுப்பார். இன்னைக்கு நாங்கள் பாடுகிற பாடல் எல்லாம் சந்தோஷமா இருந்தாலும் என்றைக்கு ஒரு நாள் அது பாடுகள் மத்தியில் எழுதப்பட்ட பாடல்கள். ஆமென். அப்படி ஒரு வார்த்தை எங்களை ரொம்ப திடப்படுத்தின ஒரு வார்த்தை. சங்கீதம் 61 1 2 3 வசனங்கள். 2ஆம் வசனம் சொல்லுகிறது, என் இருதயம் தொய்யும் பொழுது பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடும். இந்த கண்மலை என்னால எட்டவே முடியாது, அவர் தான் என் கரம் பிடிச்சு தூக்க முடியும். எப்போ அவர் கண்மலையில போய் விடுவார் தெரியுமா? உலகத்தின் கடையாந்தரம், அதாவது ஒண்ணுமே இல்லை, முடிஞ்சு போச்சு. That's it, முடிஞ்சு போச்சு. உலகம் முடிஞ்சதுன்னு சொல்லுச்சுன்னா கர்த்தர் துவக்கத்தை கொடுப்பார். ஆமென். ஆமா, இன்னைக்கு ஒரு புதிய துவக்கம். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு புதிய துவக்கம், அற்புதத்தின் துவக்கம், கட்டுகள் உடைகிற ஒரு துவக்கம். இன்னைக்கு God is going to open the doors. ஆமென். கட்டுகள் அறப்போகிறது. ஆமென் சொல்லுங்களேன். நீங்க விசுவாசிப்பீங்கன்னா இன்னைக்கு பர்சனல் விசிட்டேஷனை கர்த்தர் சொல்ல தரப்போகிறார். பரிசுத்த ஆவியானவர் உன்னிடமாய் வரப்போகிறார். ஆணிகள் கடாவப்பட்ட அவருடைய தழும்புள்ள கரம் உன்னை தொடப்போகிறது. இயேசுவை தொட்ட யாவரும் வேதத்திலே சுகம் பெற்றார்கள். இயேசு யாரெல்லாம் தொட்டாரோ அவர்களும் சுகம் பெற்றார்கள் என்று வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. இன்றைக்கு தெய்வம் உன்னை தொட போகிறார். அவருடைய கரம் உன்னை பிடிக்க போகிறது. எத்தனை ஆழியிலே நீங்கள் இருந்தாலும் இருதயம் தொய்யும் பொழுது பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து சொல்லலாமா, நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடும். அந்த கண்மலையில் நிற்கிற தருணம் பலன் உண்டாகும். அந்த கண்மலையானவர் உனக்கு பலனா இன்றைக்கு மாற போகிறார். ஆமென். இது இங்கிலீஷ்ல பார்க்கும் பொழுது when my heart is overwhelmed அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். overwhelmed அப்படின்னா என்னால் தாங்கிக்க முடியாத துயரத்தினால என்னுடைய இருதயம் பொங்கி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு எட்டாத கண்மலையில கொண்டு வந்து நம்மளை நிறுத்துவார். இன்றைக்கு அப்படிப்பட்ட இருதயம் தோய்ந்து போன நிலைமையில நீங்கள் வந்திருப்பீர்கள் என்றால் கர்த்தர் இன்றைக்கு உங்கள் பலனாய் மாறுகிறார். உங்கள் கண்மலையானவர் உங்கள் பலனாய் இன்றைக்கு மாறுகிறார். ஆமென். இந்த பாடலை குறித்து தான சாட்சிகளை நாங்கள் சொல்றோம். இன்றைக்கு எங்களோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடுங்க. சங்கீதம் 61 1 2 3 பேஸ் பண்ணி தான் இந்த பாடல் இருக்கிறது. ஆமென். என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்தில் இருந்து நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க என்ன கண்மலையில போய் விடணும். கண்மலையில என்ன கால்களை உறுதிப்படுத்தணும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரே நிமிஷம் ஜெபம் பண்ணிடுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. கண்மலையில என் கால்களை உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே.
பலன் உண்டாகட்டும். பலன் உண்டாகட்டும். ஷெசாக் பலன் உண்டாகட்டும். பலன் உண்டாகட்டும். Yes, Jesus. ஷெசாக் ஷெசாக் பலன் உண்டாகட்டும். பலன் உண்டாகட்டும். எல்லா பலவீனங்களையும் ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. எல்லா பலவீனத்திலையும் கர்த்தருடைய பலன் பூரணமா விளங்க போகுது. I speak miracle, I speak deliverance, I speak healing, I speak peace over my people in the name of Jesus. பலிபீடத்திலிருந்து ஒரு நதி புறப்பட்டு என் ஜனங்களுடைய கணுக்கால் முழங்கால் இடுப்பளவு எல்லாத்தையும் தாண்டி நீச்சல் ஆழத்துக்கு கடக்க முடியாத நதியாய் என் ஜனங்களை இப்பொழுதே மாற்றிக் கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உன்னதத்திலிருந்து வருகிற பலன் என் ஜனங்களை பலப்படுத்த போகிறது. ஷெசாக் பலன் உண்டாகட்டும். இருதயம் தோய்ந்து போய் வந்திருக்கிறவர்கள் எல்லாம் 2வது வசனத்தை நம்ம அப்படியே பாட போறோம். ஹல்லேலூயா. என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து இயேசுவே உம்மை நோக்கி கூப்பிடுவேன். பாடுவீங்களா? என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து இயேசுவே உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய்விடும். எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய்விடும். One more time. எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய்விடும். முதல் வசனம் கூக்குரல். என் கூக்குரல் கேட்டிடும், என் விண்ணப்பத்தை கவனியும். 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 இந்த பாடலை எழுதினப்போ இருதயம் தோய்ந்து போய் மிகவும் சோர்வான ஒரு சிச்சுவேஷன். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரை பார்த்து கைகளை இப்படி வச்சு, நீர்தாயா எல்லாம், நீங்க தான் எனக்கு அடைக்கலம். உங்ககிட்ட வந்து உங்களுடைய கண்மலையில நான் ஒளிஞ்சுக்குவேன். வேற வழியே கிடையாது, வேற வழியே இல்ல. நீங்க தான் எல்லாம். சொல்லுங்க, நீங்க தான் எல்லாம். நீங்க தான் எல்லாம். இது வரைக்கும் மனுஷனை நம்பி இருப்பீங்க, இது வரைக்கும் உங்க பணத்தை நம்பி இருப்பீங்க. நான் சொல்றேன், பணத்தை வைத்துக்கொண்டு எதையும் சாதிக்க முடியாது. இது நன்கு அறிந்தவன் நான். ஆமா, பல கோடிகளையும் பார்த்திருக்கிறேன், தெருக்கோடியிலையும் நின்று இருக்கிறேன். நான் 2 extremes நான் பார்த்திருக்கிறேன். I have seen this என் லைஃப்ல. சின்ன வயசுல இருந்தே பார்த்திருக்கிறேன். பட் பணத்தை வைத்து ஒன்றும் சாதிக்க முடியாது. நான் சொல்றேன், கண்மலை என்னோடு கூட இருப்பாரா. பலன் உண்டாகும். ஆமென் சொல்லுங்க. ஒரு நாள் எங்க மேல நாங்க சுவிசேஷம் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, வணக்கங்க இன்றைய தென்றல் நாங்க சொல்லி கொண்டு இருக்கிறோம் அப்படின்றதுனால அரக்கோணம் பகுதிக்கு நாங்க போனோம். அங்கே 6 கோணங்கள் அந்த ஊருக்கு பேரு. அரக்கோணம் என்னது? 6 கோணம். 6 ஊர்ல இருந்து ரோடு அங்க வர்றதுனால அந்த ஊருக்கு அரக்கோணம் பேர் வச்சிருக்கிறாங்க. அந்த ஊர்ல இருந்து 6 ரோடுக்கு 6 ஊருக்கு அந்த ரோடு வழியா போய் சேர்ந்துடலாம். 6 வழிகள் அரக்கோணத்துக்கு வந்து சேரும். ஆமா. ஆனா பரலோக ராஜ்யத்திற்கு போவதற்கு ஒரே வழிதான் இருக்கு. அதுதான் இயேசு சுவாமி வேதவசனம் சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா. இதுதான் கண்டென்ட். அது எங்க? ரயில்வே ஸ்டேஷன்ல தான் அரக்கோணம்ன்ற போர்டு பெருசா இருக்கும். அதுவும் மஞ்சா கலர்ல போட்டிருக்கும். பளிச்சுன்னு கேமரால தெரியும். நாங்க உடனே முடிவு பண்ணிட்டோம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி. அது கொரோனா பீரியடா இருந்ததுனால அப்போ பிளாட்ஃபார்ம் டிக்கெட்ஸே கிடையாது. ஏன்னா ட்ரெயின்ஸே விடலை, பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டே கிடையாது. நாங்கள் போய் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கலான்னு போனப்போ ட்ரெயினே வரல. பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எதுக்குப்பா, ஒன்றும் வேணாம், வீடியோ எடுக்கிறீங்களா எடுத்துங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் போய் வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் வந்துட்டோம். அதை பார்த்த ஒரு நல்ல நண்பர், நல்ல இருதயம் படைத்த ஒரு நண்பர் எங்களை அமித்ஷாவுக்கு கம்ப்ளைண்ட் அனுப்பிச்சிட்டாரு, இந்தியன் ரயில்வேஸ் காமிச்சிட்டாரு, சதர்ன் ரயில்வேஸ் காமிச்சிட்டாரு, கமிஷனர் ஆஃப் ரயில்வேஸ் காமிச்சிட்டாரு. எல்லாருக்கும் கம்ப்ளைண்ட்டாக ட்விட்டரில் போட்டு எங்களை வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு
போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து, ரயில்வே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வருது, உங்கள் மேலே ஒரு பிராது வந்து இருக்குது, உங்களை நாங்கள் விசாரிக்கணும். நான் எல்லா ஸ்டேஷனுக்கும் சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்குறேன். நான் பில்டராக இருந்ததுனால எதையும் பார்க்குற மனசு நமக்கு தனியாகவே ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். ஆனால் என் மனைவிக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கே நான் தான் கூட வரணும். போலீஸ் ஸ்டேஷனில் தான் நடுங்கிடுச்சு. என் பேருமா போட்டிருக்குது. முதல் பேர் நான், ரெண்டாவது அக்யூஸ்டு நீ. அக்யூஸ் நம்பர் 1 நம்மளாம், அக்யூஸ் நம்பர் 2 நீ விசாரணைக்கு அழைத்திருக்கிறார்கள். ஆனால் என் தெய்வத்துக்கு தெரியும் இப்படி ஒரு விசாரணை நடக்கும் என்று. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எது நடந்தாலும் அங்க தேவ சித்தம் இல்லாம ஒண்ணும் நடக்காது. ஆமென். ஒண்ணு கூட கீழே விழாது. ஆமென். ஆமென். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா இன்னொரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அப்போ எங்களை விசாரிக்கும்படியாக எங்களை அழைப்பு கொடுத்த இன்ஸ்பெக்டர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவர் ஒரு தேவ பிள்ளை. ஆமென். கிறிஸ்தவர் அங்க இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அங்க உள்ள போனதும் பாஸ்டர் பிரைஸ் தி லார்ட், வாங்க உள்ள வாங்க. இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு லெமன் டீ ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்கன்னா எது வரைக்கும் விசாரிச்சுக்கிறாங்க பாருங்க நம்மளை பத்தி. உங்களுக்கு லெமன் டீ ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க, அதனால உங்களுக்கு லெமன் டீ வச்சிருக்கிறேன், நீங்க குடிச்சிருங்க. இன்னைக்கு என் மகளுக்கு பிறந்த நாள், நீங்க வீட்டுக்கு போயிட்டு என் மகளை நீங்க பிளஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு ஒரு கார்ல அனுப்புறாரு. அங்க போனா அங்க ஒரு அம்மா, அந்த அம்மா கீழே உட்காந்துக்குது. நாங்கள் மேலே உட்காரோம். பாஸ்டர் நீங்கள் ஊழியக்காரங்க, நான் கீழே தான் உட்காரேன், நான் மேலே உட்காரக்கூடாது, தரையில் உட்காந்துக்கிட்டாங்க. ஆமாம், இன்ஸ்பெக்டருடைய ஒய்ஃப். அவங்களும் அவங்க மகளும் கீழே உட்காந்துக்கிட்டு எங்களை ஜெபிக்க சொன்னாங்க. ஜெபிச்சுட்டு ஒரு பாயாசத்தை கொடுத்தாங்க. குடிச்சிட்டு நாங்கள் கரெக்டாக ஸ்டேஷனுக்கு திரும்பி வரோம். 12:50 பசி எடுக்குது. இன்ஸ்பெக்டருடைய டேபிளில் நல்ல ஆம்பூர் மட்டன் பிரியாணி ரெடியாக வச்சிருக்கிறேன். சொல்லிட்டு போயிருக்கிறார். ஜெசிமா உடனே ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு சொல்கிறாங்க, என் சத்துருக்கு முன்பாக எனக்கு ஒரு கண்மலை அவருங்க. இதுக்கு உதவியாக இருந்த சப் இன்ஸ்பெக்டர் யாருன்னா சர்ச்சோடைய மூப்பர். கான்ஸ்டபிள் யாருன்னா நான் வளர்த்த பெண்ணுடைய சொந்த அண்ணன். இவங்க எல்லாரும் எப்படி அங்கே வேலைக்கு சேர்ந்தாங்க எனக்கு தெரியாது, எப்படி அந்த ஸ்டேஷனுக்கு வந்தாங்க எனக்கு தெரியாது. ஆனால் விசாரணை வரும்னு கர்த்தருக்கு தெரியும். அவரின் கண்மலை என்பது எனக்கு தெரியும். நான் எதை குறிச்சுமே கவலைப்படல. இவங்க கேட்குறாங்க, என்னையா நீ இப்படி இருக்கிற, எதை குறிச்சும் கவலைப்படாமல் இருக்கிற? நான் ஏன் கவலைப்படணும்? வாழ்ந்தாலும் அவருக்கு தான், மரிச்சாலும் அவருக்கு தான். இருந்தா அவரோட இங்க இருக்க போறோம், இல்லைன்னா அவர் கூட அங்க இருக்க போறோம். அப்புறம் ஏன் புலம்புறது? ஃப்ரீயா விடு, பார்த்துக்குவோம், ஃப்ரீயா விடு, பார்த்துக்குவோம். அங்க போன ஆச்சரியம் கண்களுக்கு காத்து கொண்டு இருந்தது. அது வரைக்கும் லோக்கலா கிராமத்துல சின்ன ஊழியமா இருந்த எங்களை இன்டர்நேஷனலா மாத்துறதுக்கு காரணமே அந்த கேஸ் தான், விசாரணை தான். அந்த விசாரணை தான் கண்மலைக்கு மேல தூக்குச்சு நம்மள. எப்படி தூக்குச்சு சொல்லுங்க? தூக்குச்சு. என்ன உன்னை விசாரிக்க ஒருத்தன் புறப்படுறான்னா அவனை விசாரிக்கிறவர் அங்க இருக்கிறார். அவர் உன்னை தூக்குவார் மேல. அல்லேலூயா. நெருக்கங்கள் வருதா, உன்னை ஒரு ஸ்டெப் மேல ஏறும். ஆமென். அந்த நெருக்கங்களை நீ கடந்து வரும்போது ஒரு படியை மெரிச்சு ஒரு படிக்கு மேல ஏறி வருவேன். அப்பதான் நாங்க பாடணும், என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்தில் இருந்து நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். நீங்க தோய்ந்து போய் இருக்கிற இருதயத்தோட இருக்கிறீங்கன்னா சொல்லுங்க, எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடும். இந்த பாடலை எங்களுக்கு அழகாக கர்த்தர் கொடுத்துட்டு இதை நாங்கள் வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசிக்கும் பொழுது ஒரு கான்செப்டையும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தார். எத்தனை பேர் இந்த என் இருதயம் பாட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே ஒரு போராட்டம், ஒரு பிரிவினை, ஒரு சண்டை, இருதயம் தோய்ந்து போன நிலைமையில் இருக்கிற ஒரு கணவனும் மனைவியும் கடைசியில் ஒன்று சேருவது தான் இந்த பாடலினுடைய கான்செப்டாக கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தார். இன்றைக்கு we want to encourage each one of you. உங்களுடைய உறவுகளினால ஏற்பட்ட பிரச்சனைகளினால இருதயம் தோய்ந்து போன நிலைமையில் இங்கே நீங்கள் உட்கார்ந்துருப்பீங்கன்னா God is giving you strength today. அவர் உங்கள் கண்மலை.
அவர் உங்கள் கண்மலை, அவர் உங்கள் கண்மலை, அவர் உங்கள் கண்மலை. நிச்சயமாகவே நிச்சயமாகவே உங்களுடைய உறவுகளில் ஒரு ரெஸ்டரேஷன் ஏற்படும். ஆமா, இந்த ஆராதனையின் முடிவில் அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு உடைக்கப்பட்ட குடும்பங்கள், உடைக்கப்பட்ட உறவுகள் எல்லாத்தையும் கர்த்தர் கட்டி எழுப்ப போகிறார். ஆமென். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடணும். அவரை நோக்கி கூப்பிட போறோம். பாடலாமா? என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்தில் இருந்து நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்தில் இருந்து இயேசுவே உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய்விடும். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய்விடும். என் கூக்குரல் கேட்டிடோ, என் விண்ணப்பத்தை கவனியோ. என் கூக்குரல் கேட்டிடோ, என் விண்ணப்பத்தை கவனியோ. என் கூக்குரல் கேட்டிடோ, என் விண்ணப்பத்தை கவனியும். என் கூக்குரல் கேட்டிடோ, என் விண்ணப்பத்தை கவனியும். நீர் எனக்கு இயேசுவே, நீர் எனக்கு, நீர் எனக்கு, நீர் எனக்கு அடைக்கலமும் என் சத்துருவுக்கு எதிரே. நீர் எனக்கு அடைக்கலமும் என் சத்துருவுக்கு எதிரே. பலத்த துர்கமுமாயிருந்தீர், பலத்த துர்கமுமாயிருந்தீர். என் கூக்குரல் கேட்டிடோ, என் விண்ணப்பத்தை கரங்களை தட்டி பாடலாமா? என் கூக்குரல் கேட்டிடோ, என் விண்ணப்பத்தை கவனியோ. என் கூக்குரல் கேட்டிடோ, என் விண்ணப்பத்தை கவனியோ. என் கூக்குரல் கேட்டிடோ, என் விண்ணப்பத்தை கவனியோ. இது முதல் சரணம். மூன்றாவது வசனம், நீர் எனக்கு அடைக்கலமும் என் சத்துருவுக்கு எதிரே பலத்த. இன்றைக்கு உங்க குடும்பங்களில் பிரிவினைகள், பிரச்சனைகள் வருகிறதென்றா போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் செல்லுகிற நிறைய குடும்ப பிரச்சனைகள் இருக்கிறது. ஆமா, நம்ம கிறிஸ்தவ ஜனங்கள் மிதிக்க கூடாத இடத்துல ஒன்று போலீஸ் ஸ்டேஷன். அல்லேலூயா. நம்மை நியாயம் தீர்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார். நம் கண்மலையானவர் அவர் இருக்கிறார். இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமையில நீங்க இருக்கீங்கன்னா நிச்சயமா எங்களால சொல்ல முடியும், இந்த பிரிவினைக்கு காரணம் சத்துரு. சத்ருவானவன் குடும்பங்களை பிரிக்கும்படியாக தான் இன்றைக்கு கங்கணம் கட்டி கொண்டு அலைகிறத நாங்க பார்க்கிறோம். கர்த்தர் உருவாக்கின ஒரு பெரிய திட்டம் தான் குடும்பம். இந்த உறவு, இந்த அன்பு, இதற்கு விரோதமா செயல்படுகிற எதுவா இருந்தாலும் அது பிசாசுடைய வேலை தான், சத்ருடைய திட்டம் தான். ஆமென். இன்றைக்கு சத்ருவுக்கு எதிரே பலத்து துர்கமா இருப்பவர் யாருன்னா கண்மலையானவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய போராட்டம் சத்ருவோடு கூட. அதற்கு பலன் யார் தர போறா தெரியுமா? இந்த போராடுவதற்குண்டான பலன் கண்மலையானவர் கொடுக்க போறார். சத்தமா சொல்லுங்க, யார் உங்களுக்கு பலன் தர போகிறா? கண்மலையானவர். என் கண்மலையானவர். கண்மலையானவர். நீங்க வீக்கா இருக்கலாம், உங்க பக்கத்துல இருக்கிற நியாயம் ரொம்ப கம்மியா இருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் நியாயம் செய்வார். உங்களை விட உங்களை எதிர்த்து நிக்கிற போராட்டம் மிக பெருசா இருக்கலாம். நீங்க சந்திக்க முடியாத, உங்க நினைவுக்கு அப்பாற்பட்டதாக, உங்களுடைய முயற்சிக்கு முடியாததாக, எட்டாததாக இருக்கலாம். ஆனா ஒண்ணு தைரியமா நான் சொல்றேன், உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து உனக்கு கண்மலையானவராக, உன் உறுதுணையாக இருப்பவராக. நீ பிரச்சனை வேணான்னு சொல்ல வேண்டாம். அக்னியில போட்டாங்கன்னா பரவாயில்ல, ஆனா உன் கூட நடக்க அவர் வருவார். ஆமா, அக்னியில நடக்க அவர் வருவார். சிங்க கெபியில போட்டா அங்கேயும் அவர் வருவார். சிங்கங்களோடு கூட நீ விளையாட வைப்பார். ஆமென். அதை தடவி கொடுக்க வைப்பார். ஆமா, அங்க தூதர்களை கர்த்தர் அனுப்புவார். ஹல்லேலூயா. உனக்காக தேவ சேனையே பரலோகமே வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். நீ கொஞ்சம் அமைதியா இருந்தா போதும், அவர் உன்னை பலப்படுத்தட்டும். சொல்லுங்க, அவர் என்ன பலப்படுத்தட்டும். அவர் என்ன பலப்படுத்தனுடைய முயற்சிகள் எல்லாத்தையும் இன்னைக்கு விட போறீங்க. எல்லா பிரச்சனைக்கான முயற்சிகள், சொந்த முயற்சிகள், சுய எண்ணங்கள், மனுஷனுடைய நினைவுகள் எல்லாம் 1000 வழிகள் உண்டா மனுஷனுக்கு தோன்றுகிறது. கர்த்தருடைய ஆலோசனை மட்டும் தான் நிலைநிற்கும். It is God's will prevail. ஆமென். அவர் உங்க மேல வச்சிருக்கிற சித்தம்
நிறைவேறும். இதை துதி செலுத்தியே நம்ம பெற்றுக்கொள்ள போறோம். நம்ம பெற்றுக்கொள்ள போறோம். துதி செலுத்தியே பலனை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் he is going to restore your relationships. Yes. In Jesus. அவர் உங்களுக்கு கொடுக்கிற முதல் பலன் இதுதான். கண்மலையானவர் கொடுக்கிற முதல் பலன் இதுதான். உங்களுடைய குடும்பங்களில் இருக்கிற எல்லா உறவுகளில் இருக்கிற விரிசல்களையும் கர்த்தர் நேராக்குவாராக. ஆமென். ஆமென். எல்லா பிரிந்து போன குடும்பங்களும் ஒன்றாய் மாறுவார்களாக. எங்க சமாதானம் இல்லாத நிலைமைகள் இருக்கிறதோ அங்கே சமாதானம் உண்டாவதாக. ஷாலோம் உண்டாவதாக. Yes. He is the God who restores. Yes. Amen. Amen. நீர் எனக்கு இயேசுவே நீர் எனக்கு அடைக்கலமும் என் சத்துருவுக்கு எதிரே. நீர் எனக்கு அடைக்கலமும் என் சத்துருவுக்கு எதிரே. பலத்த துர்கமுமாயிருந்தீர், பலத்த துர்கமுமாயிருந்தீர். என் கூக்குரல் கேட்டிடோ, என் விண்ணப்பத்தை கவனியோ. 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 ஹalleluya. ஹalleluya. செஸாக் பலன் உண்டாகட்டும். ஆமென். ஆமென். எல்லாரும் ஏஞ்சி நிக்க போகிறோம். எஸ். ஆமென். இன்னைக்கு கேட்ட வார்த்தையின்படியே கொஞ்ச நேரம் துதிச்சு, கொஞ்ச நேரம் அந்த துதி அவருக்கு செலுத்தி, அந்த மகிமையின் பிரசன்னத்துக்குள்ள அந்த பவரை, அந்த பலனை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். We are going to celebrate this day with a miracle. ஒரு அற்புதத்தோடு கூட இந்த நாளை நாம் கொண்டாட போகிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க அவர் என்ன பலப்படுத்துவார் என்று? எத்தனை பேர் நம்புறீங்க அவர் என் கண்மலை என்று? என் கண்மலையானவர், என் கண்மலை, என் கண்மலை, உன் கூக்குரலை கேட்கிற கண்மலை. ஆமென். சொல்லுங்க. என் விண்ணப்பத்தை கேட்கிற கண்மலை, என் விண்ணப்பத்தை கேட்கிற கண்மலை, என் கூக்குரலை கேட்கிற கண்மலை, என் கூக்குரலை கேட்கிற கண்மலை, என்னை பலப்படுத்துகிற கண்மலை, என்னை பலப்படுத்துகிற கண்மலை, என்னை உயர்த்துகிற கண்மலை, என்னை உயர்த்துகிற கண்மலை, என்னை விடுவிக்கிற கண்மலை, என்னை விடுவிக்கிற கண்மலை. ஷஸாக் 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 ஷஸாக். பலன் உண்டாவதாக, பலன் உண்டாகட்டும், பலன் உண்டாவதாக, பலன் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும். யாரெல்லாம் பலவீனத்தோடு கூட இங்க வந்திருக்கிறீங்க, அது எப்படிப்பட்ட விஷயமா இருக்கலாம்? கரங்களை உயர்த்து. யாருக்கெல்லாம் பலன்? நல்ல கரங்களை உயர்த்து. அநேக கரங்களை நான் பார்க்கிறேன். தேவையானது ஒண்ணுதான், தேவ பிரசன்னம். மலைகளை உருக்குகிறது தேவ பிரசன்னம், கட்டுகளை அறுக்கிறது துதி. துதி எடுத்த இடத்துல எல்லாம் கட்டுகள் அருந்து போனது. துதி எடுத்த இடத்துல எல்லாம் சமாதானம் உண்டாச்சு. துதி ஒரு கொண்டாட்டமாக நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். எங்கெல்லாம் ஒரு ஜெயம் இருக்குது அங்கெல்லாம் கொண்டாட்டம் இருந்துச்சு. அந்த கொண்டாட்டம் துதியின் மூலமாக வெளிப்பட்டுச்சு. இன்னைக்கு உன் கட்டுகளை கர்த்தர் முறியடிக்க போகிறார். உறவுகள் இருக்கிற எல்லா யுத்தங்களை கர்த்தர் மாற்ற போகிறார். Yes, we are going to praise. நல்ல வாய்களை திறந்து நல்லா துதிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் நல்லா உயர்த்தி துதிக்க போகிறோம். நல்ல தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தரை உயர்த்த போகிறோம். ரேமா தோஷேதே ரீபோகலோ தூரா பாபா. உம்மை உயர்த்துகிற ராஜா, உம்மை உயர்த்துகிற ராஜா. அலைகள் போல பிரச்சனை. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம்ப்பா. என் கண்மலை நீரே, என் கோட்டையும் நீரே, என் துர்கமும் நீரே, என்று நீரே. நான் நம்பியிருக்கும் கேடகமும் என் ரட்சகரும் நீரே. நான் நம்பியிருக்கும் கேடகமும் என் ரட்சகரும் நீரே. ரட்சண்ய கொம்புமானவரே, உயர்ந்த அடைக்கலமானவரே. ரட்சண்ய கொம்புமானவரே, உயர்ந்த அடைக்கலம். என் கண்மலை, என் கண்மலை நீரே, என் கோட்டையும் நீரே, என் துர்கமும் நீரே, என் தேவனும் நீரே. நான் நம்பியிருக்கும் கேடகமும் என் ரட்சகரும் நீரே. நான் நம்பியிருக்கும்
கேடகமும் என் ரட்சகரும் நீரே. ரட்சண்ய கொம்புமானவரே, உயர்ந்த அடைக்கலமானவரே, ரட்சண்ய கொம்புமானவரே, உயர்ந்த அடைக்கலமானவரே. என் கூக்குரல் கேட்டிடும், என் விண்ணப்பத்தை கவனியும். 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 உடைந்த உள்ளங்களை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. வானம் திறக்கப்படுவதாக. Let the heavens open. Let the heavens open. Let the heavens open. கரங்களை உயர்த்தி இருதயங்களை உயர்த்துங்க. ஆண்டவருக்கு நேராக்குங்க. Thank you Jesus. ஆவியானவரே இறங்கி வாங்கப்பா. ஆவியானவரே இறங்கி வாங்க. நீங்க தூரத்துல நிக்கலாம், நீங்க கடைசி பெஞ்சில நிக்கலாம், முன்னாடி நிக்கலாம், எங்க வேணா நீங்க இந்த அறைக்குள்ள இருக்கலாம். ஆனா நம்ம எல்லாரும் தேவ பிரசனத்துக்குள்ள இருக்கிறோம். ஓ, அவர் உன்னை கண்மலையிலே நிறுத்துகிறார். இன்றைக்கு ஹalleluya, அகல பாதாளத்தில் இருக்கிற நம்மை தூக்கி ஒரு கரம், நம்மை தூக்க ஒரு கரம் இதோ நம்மை பலப்படுத்தும்படியாக வந்திருக்கிறது. நம்மை பலப்படுத்தும்படியாக வந்திருக்கிறது. நம்மை பலப்படுத்தும்படியாக வந்திருக்கிறது. நம்மை பலப்படுத்தும்படியாக வந்திருக்கிறது. எஸ் லார்ட், எங்களை நிரப்புங்கப்பா. கேளுங்க, எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா, எங்களை உருவாக்குங்கப்பா. உடைக்கப்பட்ட குடும்பங்கள் கட்டப்படுவதாக, கட்டப்படுவதாக, கட்டப்படுவதாக. உறவுகள் கட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிரிவினையை ஹalleluya விதைச்சிருக்கிற எல்லா விதைகளும் இயேசுவின் நாமத்தில் அறுபெறுவதாக, முறிபெறுவதாக. சமாதானம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். இன்றைக்கு ஒரு அற்புதத்தின் மூலமாக இந்த நாள் துவங்கட்டும் ஆண்டவரே. இந்த நாள் அற்புதத்துல முடியட்டும், அற்புதத்துல முடியட்டும். we need a miracle. எங்களுக்கு ஒரு அற்புதம் வேணும். சொல்லுங்க, அற்புதம் வேணும். சொல்லுங்க, அற்புதம் வேணும், ஒரு அற்புதம் வேணும், ஒரு அற்புதம் வேணும், ஒரு அற்புதம் வேணும் ஆண்டவரே. எனக்கு ஒரு அற்புதம் இன்னைக்கு நடக்கணும். துதி திருவிழா, அற்புத திருவிழா, துதி திருவிழா, அற்புத திருவிழா. வாய்களை திறந்து நல்லா சோதனை பண்ணுங்க. ஒரு மனம் உண்டாகட்டும். தடைகள் விலகி கொண்டு இருக்கிறதை பார்க்கிறேன். ஓ, இந்த 10 நாளுக்கு உண்டான அபிஷேகத்தை கர்த்தர் இன்றைக்கு நம்ம மேல, நம்ம பாத்திரங்களை நிரப்ப ஆரம்பிக்கிறார். என் பாத்திரம் நிரம்புகிறது, 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 என் பாத்திரம் நிரம்புகிறது. இந்த 10 நாளுக்கு உண்டான அபிஷேகம் ஆங்காங்கே கர்த்தர் ஊற்றி கொண்டு இருக்கிறார். Let the Holy Spirit take over this day. Let the Holy Spirit take control. Let the Holy Spirit work in our lives. பரிசுத்த ஆவியானவர் கனப்படுத்தப்படுவாராக, கனப்படுத்தப்படுவாராக. பரிசுத்த ஆவியானவர் கண்ட்ரோல் எடுக்கிறார். சில பேர் மேல அக்னியின் அபிஷேகத்தை பரிசுத்த ஆவியானவர் ஊற்றுகிறார். சில பேருடைய நுகங்களை கர்த்தர் முறிக்கிறார். ஓ, we praise you Lord. நிரப்ப 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 நிரப்ப. Jesus. சொல்லுங்க இயேசுவே, சொல்லுங்க பார்க்கலாம் இயேசுவே, சொல்லுங்க பார்க்கலாம் இயேசுவே. ரெண்டு கரங்களை உயர்த்தி கண்மலையானவரே, கண்மலையானவரே சொல்லுங்க இயேசுவே, கண்மலையானவரே, கண்மலையானவரே. உன்னதத்தில் இருக்கிற பலன் என் ஜனங்களை நிரப்பட்டாண்டவரே. பலன் உண்டாகட்டும். எல்லா பலவீனப்படுத்துகிற பாண்டம் எல்லாம் பலன் உண்டாவதாக, பலன் உண்டாவதாக. எழும்பி வரும் புயல்களிலே, எத்தனை புயல்கள், எத்தனை அலைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை நிந்தனைகள். அவரே உன் கண்மலை, இயேசு கண்மலை. பொங்கி வரும் அலைகள் மேலே பாதத்தின் சுவடுகளே. இன்றைக்கு அந்த கண்மலையானவர் இன்றைக்கு வந்தோன்னு ஆண்டவர் சொன்னார், கண்மலையானவர் the rock na he is giving you hope ன்னு அர்த்தம். நம்பிக்கை தருகிறவர், அவர் புதிய நம்பிக்கையை தருகிறவர், புதிய நம்பிக்கையை தருகிறவர். எவ்வளவு புயல் எழும்பினாலும் there is still hope in Christ, there is still hope in Christ. ஆமென், ஆமென். கண்மலையாய் இருக்கிற கிறிஸ்துவின் மேல நமக்கு நம்பிக்கை உண்டு. ஆமென். நீரே என் சத்துவம், நீங்க சொல்லுங்க strength. என் நம்பிக்கை நீரே புயலின் மத்தியில்,
நீ நின்றிடு என்றீரே. நீரே என் சத்துவம். அப்பா நீங்க தான்ப்பா ஸ்ட்ரென்த். என் நம்பிக்கை நீரே. கடந்த நாட்களில் என்னுடனே இருந்தீர். இன்றும் என் அருகில் கூடவே வந்தீர். வரும் காலங்களிலும் நீர் இருப்பீர். எழும்பி வரும் புயல்களிலே நீரே என் கண்மலை. நீரே என் கண்மலை. எஸ் லார்ட். என்னை பலப்படுத்துகிற கண்மலை நீரே. அலைகள் மேலே பலன் உண்டாகட்டும். பாதத்தின் சுவடுகளே. ஓ ஹalleluya. இந்த நாள்ல வியாதியா இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலும் இயேசுவின் நாமத்தில் ஓ ஜீசஸ் let there be healing in Jesus. சுகம் உண்டாவதாக. சுகத்தை பேசுகிறோம். சுகத்தை பேசுகிறோம். யாரெல்லாம் வியாதியோடு கூட இருக்கிறீங்களோ நீங்க கேளுங்க. அப்பா என்னை தொடுங்க ஆண்டவரே. என்னை நினைத்தருளுங்க ஆண்டவரே. அப்பா இத்தனை வருஷம் நீங்க பாடுகளோடு கூட இருந்திருக்கலாம். but today is the day of deliverance. today is the day of miracle. இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாள் அல்லவா? அப்பா என்னை சுகப்படுத்துங்கன்னு சொல்லுங்க. இயேசுவே இயேசுவே சொல்லுங்க. இயேசுவே இயேசுவே சொல்லுங்க. இயேசுவே இயேசுவே சொல்லுங்க. இயேசுவே இயேசுவே என் ஜனங்களை விடுவிப்பீராக. கரங்களை தட்டி முதல் நாள் அற்புதங்களை ஆரம்பிக்கிட்ட ஆண்டவரே. let the day end with the miracle. ரேமா லாத்தோ இன்னும் பலமா கரங்களை தட்டி எல்லாரும் கரங்களை நல்லா தட்டி ரீபா பாபா லாதோ ஷேதே ரீபா பாபா பாபா. ஒரு தொடுதல் உண்டாவதாக. தொடுங்க ஆண்டவரே. என் ஜனங்களை தொடுவீராக. என் ஜனங்களை தொடுவீராக. என் ஜனங்களை தொடுவீராக. பலவீனம் எல்லாம் பலனாய் மாறட்டும். பலவீனம் எல்லாம் பலனாய் மாறட்டும். ஆவியிலே நிரம்பி நல்லா துதிங்க. எரிகோ கோட்டைகள் எல்லாம் உடையட்டும். எரிகோ கோட்டைகள் எல்லாம் உடையட்டும். கரங்களை நல்லா தட்டி அபிஷேகத்துல நிரம்பி ஆவியிலே நிரம்பி பின்னாடி இருக்கிறவர்கள் மேல அலை அலையாய் மகிமை ஊற்றப்படுகிறது. சொல்லுங்க. நான் பலவீனன் அல்ல. நான் பலவீனன் அல்ல. நான் பலவான். நான் பலவான். நான் பலவான். நான் பலவான். நான் சுகவீனன் அல்ல. நான் சுகவீனன் அல்ல. நான் சுகவான். நான் சுகவான். நான் பாவி அல்ல. நான் பாவி அல்ல. நான் நீதிமான். இயேசுவின் நாமத்தில் என் கண்மலையானவரால இதெல்லாம் நடக்கும். ஆமென். ஆமென். கரங்களை உயர்த்தி ஓ ஜீசஸ் உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you Lord. அப்படியே ஒரு நிமிஷம் just receive. அமைதியில் just receive Jesus. மகிமையின் மேகமாக இறங்கி வந்த கர்த்தர் அந்த மகிமையை உங்க மேல தரிப்பித்து மகிமையை சுமந்து செல்லுகிற பாத்திரங்களாக உங்களை மாற்று. You are going to carry the heavenly God's presence. Amen. நீங்க யாரா வேணா இருக்கலாம். ரெண்டு கரங்களை நல்லா உயர்த்தி I want every single person to receive. ஏதோ ஒரு ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறார். ஒரு நிமிஷம் அமைதியா கரங்களை உயர்த்தி என் பலனாகிய அந்த பிரசன்னத்தை சுமக்கிறதுக்கு எதையோ உங்ககிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிறார். Let the Holy Spirit speak in you now. Jesus. Jesus. நல்ல கரங்களை உயர்த்தி இருதயத்தை நேரா உயர்த்தி இட் இஸ் ஓகே. அநேகருடைய இருதயத்தை கர்த்தர் திடப்படுத்துகிறார். ஒரு ஷிஃப்ட் ஆகுது. உன் பிரச்சனை எல்லாம் அவர் பக்கம் போகுது. உன் கண்ணீரெல்லாம் அவர் துடைக்க ஆரம்பிச்சிட்டார். அது துருத்திக்கு போகுது. உன் கண்ணீரெல்லாம் துருத்திக்குள்ள வருது. உன்னுடைய யுத்தம் எல்லாம் அவர் பக்கம் மாறுது. அவர் உனக்காக வழக்காட ஆரம்பிக்கிறார். God is taking control over your life in this first session. குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் சமாதானமா மாறுது. God is taking control. கரங்களை உயர்த்தி இருதயத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் மாத்திரம் பண்ணுங்க. ஜஸ்ட் நன்றி மாத்திரம் சொல்லிக்கொண்டே இருங்க. நன்றி நன்றி
நன்றி ஆண்டவரே. சில பிரச்சனைகள் முடிவுக்கு வருது. ஜீசஸ். ஃபினான்ஷியல் கர்சஸ் எல்லாம் பிரேக் ஆகுது. எஸ் ஜீசஸ். ஃபினான்ஷியல் கர்சஸ் எல்லாம் பிரேக் ஆகுது. ஜீசஸ்ன்னு சொல்லுங்க. ஜீசஸ். 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 ரெண்டு கரங்களை உயர்த்தி என்ன அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. என்ன அர்ப்பணிக்கிறேன்ப்பா. நீங்க தான் என் கண்மலை. நீங்க தான்ப்பா என் கண்மலை. ஷெசாக். ஷெசாக். பலன் உண்டாகட்டும். பலன் உண்டாகட்டும். சொல்லுங்க. ஷெசாக். ஷெசாக். பலன் உண்டாகட்டும். பலன் உண்டாகட்டும். நீங்க தான் என்ன பலப்படுத்தணும். பலப்படுத்துங்கப்பா. Thank you Jesus. வாருமையா. உன்னதத்திலிருந்து வருகிற பலன். உன்னதத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர். வாருமையா நல்லவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி. துணையாளரே எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே. Come on church, இருதயத்தை ஊற்று. உன்னதத்தில் இருக்கிற பலன், உன்னதத்திலிருந்து வருகிற பலன். மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே. எங்க கூட வாங்கப்பா. எங்க வீட்டுக்கு வாங்கப்பா. எங்களை பலப்படுத்த வாங்கப்பா. வாருமையா நல்லவரே. துணையாளரே எங்கள் ஆறுதலே. உங்க பலன் எங்களை பலப்படுத்தட்டும். எங்க பலவீனம் எல்லாம் மாறிடுச்சு. உம்முடைய நாமத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இன் பர்டிகுலர் உடைந்த உறவுகளை கர்த்தர் கட்டி எழுப்புகிறார். சாட்சிகளை நாங்க எதிர்பார்க்கிறோம்ப்பா. We need testimonies. அற்புதம் தான் வேணாப்பா. இந்த 10 நாட்களும் அற்புதத்தின் நாட்களாக, கொண்டாட்டத்தின் நாட்களாக இருப்பதாக. நல்ல கரங்களை தட்டி ஆவியானவருக்கு நன்றி சொல்லுங்கப்பா. நல்ல பலமா 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 எல்லா பலவீனங்கள் மாறிவிட்டது. பலன் உண்டானது. ஷெசாக் பலன் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்திலே. கண்மலையானவர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.